வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமேசிங். ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. நீங்கள் உங்களை எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் வெளியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. எங்கள் மம்மி, எங்கள் டேடி, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி. எங்கள் வீடு தேடிலாம் வராங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ஒரு நன்றி. அமேசிங். ஸோ உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன? அடுத்து என்ன பிளான்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கணும்னா மூவி உள்ளே போகலான்னு இருக்கேன். மேபி சான்ஸ் எதனா கிடைச்சா கண்டிப்பாக உள்ளே போவேன். திருப்பி உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண வருவேன் நான். சிறப்பு. ஜெஃப்ரி, சவுண்டை பற்றி சொல்லுங்கள். உங்கள் சிஸ்டர் பிரதர் பாண்டிங் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சௌந்தர்யா பற்றி சொல்லணும்னா, சௌந்தர்யா வந்து ஒரு நல்ல பர்சன். அவங்க நம்ம லோவாக இருந்தாலும் சரி, மற்றவங்க லோவாக இருந்தாலும் சரி, அவங்க கூட சண்டை போட்டிருந்தாலுமே அவங்க லோவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் சௌந்தர்யா போயிட்டு பேசுவாங்க. என்னாச்சு ஏதாச்சு, சரி ஓகே விடுங்க பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு அவங்க நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதனால அவங்க ரொம்ப நல்ல பர்சன். நீங்கள் வெளியே வந்த பிறகு ஃபஸ்ட்டு பண்ண விஷயம்னா என்ன விஷயம்? வெளியே வந்த பிறகு ஃபஸ்ட்டு பண்ண விஷயம்னா என் ஃப்ரெண்டு சத்யாவை போய் பார்த்தேன். அதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் இருந்திருந்தா ரயன் டிடிஎஃப் வின் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலெல்லாம் உங்ககிட்டே இருக்கும், என்கிட்ட இருக்கு. ஆப்வியஸ்லி நான் இருந்திருந்தா வின் பண்ணியிருப்பேன் 100% சொல்ல முடியாது. பட் என்னால் முடிஞ்ச டஃப் கொடுத்துருப்பேன். டஃப் கொடுக்குறது எப்படின்னா எல்லா கேமுமே மாற்றிருப்பேன். கேம் சேஞ்சராக இருந்திருப்பேன். மேபி கண்டிப்பாக இருந்திருப்பேன். அன்ஷிதா பற்றி சொல்லுங்கள். சேச்சி சம்மந்தி சேச்சி கூட நான் எதிர்பார்க்காத ஒரு ஆள். சேச்சி என் சத்யாலாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு ஆள், இன்க்ளூடிங் சுனிதா கூட. நான் அவங்களெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல இவங்களாம் இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. உள்ளே போயிட்டு நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன்னா அதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தான். ஒரு நாள் என்னை மோட்டிவேட் பண்ணி 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 பண்ணது. யார் ஸ்ட்ராங் பிளேயர், யார் வீக் பிளேயர் நினைக்கிறீங்க? ஸ்ட்ராங்குன்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உள்ளே இருந்த வரைக்கும் நான் தான் ஸ்ட்ராங்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போதைக்கு உள்ளே இருக்கிற பிளேயரில் ஸ்ட்ராங்னு பார்க்கணுன்னா தீபக் அண்ணா ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்கு, மென்டலியாகவும் ஸ்ட்ராங்கு. உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா அது என்ன டாஸ்க்? செங்கலா ஓடலாம் கும்பலாம் அந்த டாஸ்க் தான். உள்ள சாப்பாடுலாம் எப்படி இருந்தது ஜெஃப்ரி? வெல் ஓகே தான். எனக்கு பெருசாக நான் இது வரைக்கும் ஆடம்பரமாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை. உள்ளே இருக்கிறதும் எங்கள் வீட்டில் இருந்ததும் ஒன்று தான். இன்னொன்று சப்பாத்தி எனக்கு ரொம்ப இப்போ பிடிச்சிருக்கு. நிறைய சப்பாத்தி சாப்பிட்டு வீட்லேயும் சப்பாத்தி தான் கேட்டுட்ருக்கேன், கொடுங்க எனக்கு சாப்பாடு வேணான்ட்டு. ஸோ நிறைய பேர் யூ வெல் பிளேட் அண்ணா, நம்ம கேம் விளையாடினீங்க, ரியலி மிஸ் யூ ப்ரோ, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படியா? தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களால் தான் நான் இப்போ நான் இங்கே உட்காந்து பேசணுன்னா அது உங்களால் தான். இதுக்கப்புறமா என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் என்னை திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டில் யாரை மிஸ் பண்ணுறீங்க வெளில வந்த பிறகு? இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க? வீட்டுக்குள்ளே இருக்கவங்க சவுண்ட் அண்ட் பவித்ரா, மாலாக்கா. ஸோ எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா? இல்லை ஓகே. ஸோ நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு நான் வந்து என்ட்ரி ஆகும் போதே எனக்கு வந்து எப்படி பேசணும்னே தெரியல. நான் உள்ள ஒரு ஃபியராகவே இருந்தேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டேன் எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது சார் தான் எனக்கு பூஸ்டப் பண்ணி அனுப்பிச்சுங்க. நான் சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் எப்படி பேசணும்னே கற்றுக்கினேன். உள்ளே இருக்கும் போது ஒரு சில விஷயம் நான் தப்பாக பண்ணியிருந்தாலுமே அது திருத்துறதுக்கு ஒரு டீச்சராக இருந்து என்னை நல்லபடியாக வழி நடத்தி இவ்வளோ நாளாக கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சாரோட ஹோஸ்ட்னா எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது, சார் பேச தான் வைக்கிறாங்க. பட் யாரும் சொல்கிறாங்க போல சார் மேலே அந்த மாதிரியானா சார் அப்படி இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அங்கே உள்ளே இருந்து பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும். சார் இஸ் a குட் பர்சன். நல்லா எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாரையும் நல்ல வழியில் வரணும்னு தான் சார் நினைக்கிறாங்க. அதனால் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஹோஸ்டிங். பிக் பாஸோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது? புது வீடு, புது வாழ்க்கை, புது அட்மாஸ்பியர், எல்லாருமே புது பீப்புள். எப்படி யார் கூட எப்படி பேசணும்னு சொல்லி அந்த வீடு நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஹெல்மெட் ஆகலாம் அந்த வாரம் யார் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் அன்ஷிதா மட்டும்தான். டபுள் எவிக்ஷனாக இருந்ததுனால நான் என்ன தவிர வேறு யாருக்கணும்னா மேபி எனக்கு தெரியல, ரயான் இருந்திருக்கலாம். அருணை பற்றி சொல்லுங்கள், நிறைய பேர் கேட்குறாங்க. அருணை பற்றி சொல்லுங்கள். பிபி வந்து சொல்லணும்னா பிபி வந்து நான் எப்படி எங்கள் மம்மி உள்ளே வரணும்னு ஆசைப்பட்டனோ எனக்கும் தாண்டி எங்கள் மம்மி உள்ளே வந்து எங்கள் ஃபேமிலியை வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்ட ஒரு ஆள் அருண். நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும் பிபி வீட்டில்? எந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எந்தெந்த நிலைமையில எப்படி எப்படி பேசணும்னு சொல்லி நிறைய கற்றுக்கிட்டு.
ஸோ நீங்கள் தான் டைட்டில் வின் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்படியே புள்ளி 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 அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியா? வின் பண்ணலாம், வேற டைட்டில் வின் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா யார் அது? எனக்கு பிடிச்ச கண்டஸ்டண்டா? அதான் வெளியே வந்துட்டான் என் ஃப்ரெண்டு சத்யா. சத்யா பற்றி சொல்லுங்க, இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க. அப்படியே சத்யா பற்றி சொல்லுங்களா? எனக்கு பெரிய வயசுல இருந்தா எப்படி இருப்பான்னா சத்யா அதே தான் சத்யா. அதனால தான் சத்யாவுக்கு எனக்கு நிறைய பாண்டிங் கிரியேட் ஆச்சு. முத்து பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. முத்துரை பற்றி சொல்லணும்னா எனக்கு முத்துவை பர்சனலாக தெரியாது, உள்ள வெறும் கண்டஸ்டண்ட்டாக மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது என்கிட்ட பேசினது எல்லாமே நல்ல விஷயம் தான். பர்சனலாக தெரிஞ்சுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். எனக்கு பர்சனலாக தெரியாது முத்துவை பற்றி பெருசாக. உள்ளே இருக்கிறத மட்டும் வச்சு சொல்கிறதுக்கு அது ஒன் சைடாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு வந்து என்னை இவ்வளோ நாள் உள்ளே ஓட்டு போட்டு வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் தப்பு பண்ணாலும் சரி, நான் ரைட் பண்ணாலும் சரி, என்னை எல்லாருமே உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி என்னை உள்ளே இருக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. திருப்பி நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் மேலே வளர உங்கள்கிட்ட தான் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி.